வணக்கம். நான் டாக்டர் லதா செந்தில்குமார். நான் மருத்துவத்தில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறது கைனகாலஜி, இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, இது ரெண்டிலும் ஸ்பெஷலைஸ் ஆயிருக்கேன். நான் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இப்பொழுது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்டாபிக் பிரெக்னன்சி என்பதை தூய தமிழில் கூற வேண்டும் என்றால் வேற்றிடச்சூழ். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறத விட காமன் டெர்மினாலஜி எக்டாபிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்டாபிக் என்றால் ஒரு திசுக்கள் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து வேறு இடத்தில் மாறி இருக்கிறது. ஸோ எக்டாபிக் பிரெக்னன்சி என்றால் கரு தான் வளர வேண்டிய இருக்க வேண்டிய இடத்திலிருந்து வேற்றிடத்தில் பதிந்து வளர்கிறது. அதனால் இதை வேற்றிடச்சூழ் என்று கூறுகிறோம். இப்ப இந்த டியூப்ல பதிஞ்சு நகர்ந்து வர முடியாமல் இருக்கிறது டியூப் சரியா வேலை செய்யலைனா, கருக்குழாய் சரியா வேலை செய்யல. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமனா டியூப் பிறவிலேயே குறுகலா இருக்கலாம், இல்ல டியூபோட வளர்ச்சி கம்மியா இருக்கலாம், இல்ல இடைப்பட்டு கிருமிகள் ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால டியூப் சீலியா, டியூப்குள்ள நம்ம கண் இமைகள்ல இருக்க மாதிரி மயிர்கால்கள் மாதிரி சீலியான்னு ஒரு உறுப்பு இருக்கும். அது இன்ஃபெக்ஷன்னால பாதிச்சு ஸ்லோவா வேலை செஞ்சதுன்னா டியூப்ல உருவான கருவை நகர்த்தி கொண்டு கர்ப்பப்பையில பதிய வைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் காமன். சில டைம் டியூப் மொட்டிலிட்டி, அதோட நகரும் தன்மை குறைந்து போகிறதுக்கு டியூபுக்கு பக்கத்தில் அருகாமையில் இல்ல டியூப்லயே ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தோம்னா, ஸோ சம்டைம் சில நேரம் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன், திருப்பி போட்ட ஆப்ரேஷன் சொல்லி சில டைம் பண்ணலாம். இல்ல டியூப்ல ஏதாவது அடைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதை அடைப்பை எடுக்கிறதுக்காக நுண்துளை அறுவை சிகிச்சை மூலம் பண்ணி அடைப்பை எடுத்து விட்டாலுமே அந்த டியூப் மொட்டிலிட்டி குறைந்து விடலாம். இல்ல ஒட்டுக்குடல், வயிறுல ஏற்கனவே ஏதாவது குடல்ல இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த குடலும் டியூபும் ஒட்டிட்டு இருந்ததுன்னா டியூபோட முழு வீச்சில் டியூபால் நகர்த்தி கருவை கொண்டு கர்ப்பப்பையில் பதிய வைக்க முடியாது. சில நேரம் ஐயூசிடி காப்பர் டீ போட்டிருக்கும் போது காப்பர் டீ கர்ப்பப்பையில கரு பதியறதுக்கான அந்த சதைகளை எல்லாம், திசுக்களை எல்லாம் வளர விடாது. அதனால கரு கர்ப்பப்பைக்கு நகராமல் டியூப்லயே பதிஞ்சு வளர்ந்து விடலாம். இது வெரி அன்காமன் ஐயூசிடினால வருது. எனக்கு குழந்தையின்மை 2 வருடங்கள் 3 வருடங்கள் குழந்தை இல்லை என்று ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மெயின் குழந்தையின்மைக்கு காரணமே அந்த டியூப் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ அதனாலயும் இந்த மாதிரி வரலாம். பேஷண்ட்க்கு சில சிம்டம்ஸ் இருக்கும். காமனா சஸ்பீஷியன் தான். ஏன்னா எக்டாபிக் பிரெக்னன்சி நம்ம சரியாக கவனிக்காம விட்டோம்னா பெண்களோட உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். ஸோ அதனால சஸ்பீஷனா தான் இருக்கணும் டாக்டர்ஸ். ஸோ பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸை வச்சு நம்ம ஓரளவு கண்டுபிடிக்கலாம். சிம்டம்ஸ் அப்படின்னா ஏர்லியரா தெரிஞ்சுக்கணும்னா, பொதுவா சில பேஷண்ட் நாள் தள்ளி போனதா இருக்காது. பொதுவா கரு உருவாகிறதுனா என்ன, 30 நாள்ல தூரம் ஆகுறோம், எனக்கு 10 நாள் தாண்டி விட்டது. பட் அப்நார்மலா வயிற்றில் வலி இருந்து கொண்டே இருக்கிறது, லேசாக இரத்த கசிவு இருந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக பேஷண்ட் 45 நாள், அதாவது 10 நாள் தள்ளி யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வரும்போது அவர்களுக்கு லேசான அடிவயிறு வலி, லேசான வெள்ளைப்படுதல், மார்பக வலி, இதெல்லாம் நார்மல் பிரெக்னன்சி சிம்டம்ஸ். தாங்க முடியாத வயிறு வலி, வெள்ளையில் தீட்டு கலந்து ஸ்பாட்டிங் ப்ளீடிங் என்றால் நாம் அலர்ட் ஆயிக்கணும். இது சம்வேர் ஏதோ ப்ராப்ளம், எக்டாபிக்னு இல்லை, ஒண்ணு கரு நல்லா வளராமையும் இருக்கலாம். ஸோ அதனால இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் 60வது நாள் பொதுவா நம்ம கன்ஃபார்ம் ஆகி 60வது நாள் ஸ்கேன் பண்றத, 8 வாரங்களில் ஸ்கேன் பண்றத, சில நேரம் 6வது 7வது வாரங்களே ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் எக்டாபிக், இதற்கு முன்னாடி குழந்தை அவர்களுக்கு டியூபில் தரித்து அது குணப்படுத்தி விட்டோம் என்றால் அடுத்த டைம் அவங்களுக்கு திருப்பியும் டியூபில் உருவாகக்கூடிய வாய்ப்பு 30% இருக்கிறது. அதனால அடுத்த தடவை அவர்களுக்கு நாள் தள்ளி போனால் 1 வாரத்திலே, 5வது வாரத்திலேயே அவர்கள் டாக்டரிடம் செக்அப்க்கு வர வேணும். ஸோ ப்ரீவியஸ் எக்டாபிக், அந்த சர்ஜரி திருப்பி போட்டு டியூபை கட் பண்ணதை திருப்பி ஜாயின் பண்ணி விடணும்னா அவங்களுக்கும் ப்ராப்பரா கவுன்சில் பண்ணணும். டியூப் இணைச்சிருக்கிறனால டியூப் குறுகி போயிருந்ததுன்னா டியூப்ல பதிகிற வாய்ப்பு உங்களுக்கும் 30% இருக்கு. நீங்களும் 1 வாரம் நாள் தள்ளினாவே நீங்க டாக்டர் பார்க்கணும்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸா டியூப்ல ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் எக்டாபிக், நார்மல் அன்காம்ப்ளிகேட்டட் எந்த ப்ராப்ளமும் இல்லாத கப்பிள் அப்படின்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. பட் டாக்டர் கிட்ட பிரசன்ட் பண்ணும்போது டாக்டர் அலர்ட்டா இருக்கணும். ஸோ ஏர்லியர் ஸ்கேன், சஸ்பீஷன், இதுதான் டாக்டர்ஸ் இது பண்றது. 48 to 72 மணி நேரத்தில் டியூபில் உருவான கரு கர்ப்பப்பையில் பதிந்தால் மட்டுமே அது நிறை மாதம், 10 மாதங்கள் அந்த குழந்தையால் வளர முடியும். டியூபில் பதிந்த கரு எக்டாபிக் பிரெக்னன்சி, அந்த டியூப் 8 வாரங்கள் மட்டுமே
7 to 8 வாரங்கள் மட்டுமே அந்த கருவை தாங்கிக்க முடியும். 8 வாரத்திற்கு மேல் அந்த டியூப் வந்து ஸ்ட்ரெச் விரிய முடியாது. 8 வார கருக்கு மேல் வளரும் போது அந்த டியூபால் விரிய முடியாது, ஸ்ட்ரெச் ஆக முடியாதனால் அந்த டியூப் வெடிச்சு விடும். அந்த டியூப் வெடித்து அதிகமான ரத்தப்போக்கு வயிற்றில் ஏற்பட்டு பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிற அளவு போயிடும். ஸோ அதனாலதான் இது ஒரு டேஞ்சரஸ் ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம்னு நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னது. எக்டாபிக் பிரெக்னன்சிங்கிறது டாக்டர்களுக்கு எல்லாம் ஒரு நைட் மேர் மாதிரி. பிகாஸ் அதை நம்ம ஏர்லியரா கண்டுபிடிக்கலைன்னா பேஷண்ட் வந்து லேசான வயிறு வலி, லேசான தீட்டுப்படுறது நார்மல்னு நினைத்துட்டு 8 வாரங்கள் கழித்து தாங்க முடியாத வயிறு வலி, வீட்டுல மயக்கம் போட்டுட்டாங்கன்னு கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த டியூபால 8 வாரத்திற்கு மேல் விரிய ஸ்ட்ரெச் ஆக முடியாதனால டியூப் ரப்சர் ஆயிடும், வெடிச்சிடும். ஸோ ரப்சர் எக்டாபிக் பிரெக்னன்சி, டியூபில் கரு உருவானது 8 வாரத்திற்கு மேல் வெடித்தது என்றால் அது ஒரு மிக மிக எமர்ஜென்சியான சிச்சுவேஷன். ஸோ அதனால யூட்ரஸால் மட்டுமே விரிவடைந்து 10 மாதங்கள் வரைக்கும் குழந்தையை தாங்கிக்க முடியும். வேற எந்த இடத்துல இருந்தாலும் 8 வாரங்களுக்கு மேல் வளர முடியாமல் அந்த இடத்தில் உதிரப்போக்கு, இரத்த கசிவு ஆரம்பித்துவிடும். நார்மலா வளரக்கூடிய கர்ப்பப்பையில் இல்லாமல் டியூபில் பதிந்த கரு 50%, 40% டியூபல் அபார்ஷன் என்று. ஏனால் அதுக்கு கர்ப்பப்பை அளவு பதிந்தவுடன் நஞ்சு டெவலப் ஆகாது, சரியான ரத்த ஓட்டம் டியூப் மூலம் கிடைக்காது. அதனால் ஒரு 40% ஆன கரு தானாவே வளர முடியாமல் டியூப்லயே அது அழிந்து விடலாம். இல்ல டியூப்ல இருந்தே அப்படியே ரத்த கசிவு மூலம் அப்படியே கரைந்து போகலாம். ஸோ மீதி 60% மட்டும்தான் டியூப்லையும் வளரும் போது சில டைம் டியூப்லயே குழந்தைக்கு இருதய துடிப்பும் வந்துவிடும். அப்பொழுதுதான் டியூப் ஸ்ட்ரெச் ஆகி அதோட வளர்ச்சியை தாங்கிக்க முடியாம ஸ்ட்ரெச் ஆகி ரப்சர் ஆகலாம். முதல் முறையாக கருத்தரிப்பவர்களுக்கு இது நாம வந்து ப்ரிகாஷன் எதுவுமே சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எக்டாபிக் பிரெக்னன்சி, ப்ரீவியஸா டியூப்ல சர்ஜரி பண்ணவங்க, இந்த மாதிரி குழந்தையின்மை பேஷண்ட்ஸ், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க, இவங்க கிட்ட எல்லாம் நாம வந்து பிகாஸ் அவங்க நம்மள பார்த்துட்டு இருப்பாங்க. கவுன்சிலிங்க்கு வரும்போது நீங்க வந்து ஒரு 10 நாள் 12 நாள் தள்ளினாவே எங்களை வந்து பாத்துருங்க, கரு உள்ள வந்து பதிஞ்சிருச்சான்னு ஏர்லியராவே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம். ஆனா திருமணமாகி 3 மாதங்கள் 6 மாதங்கள் தான் ஆகிறது என்றால் அவர்களுக்கு இதை பத்தின அவேர்னஸ், ஆனா அவங்க ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு டாக்டர்ஸை மீட் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே டாக்டர்ஸை மீட் பண்ணாலும் நம்ம ஒரு கல்யாணமாகி திருமணமாகி வரும் கப்பிள்ஸ் கிட்ட இப்படி எல்லாம் பயமுடுத்த முடியாது. எக்டாபிக் இருக்கு, நீங்க இப்படி இருந்தா உடனே வாங்க. ஸோ அதனால இதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் வந்து கொஞ்சம் கடினமானது. ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்தவங்கன்னா அவேர்னஸ் இருக்கும். புதிதாக திருமணமானவர்கள், முதல் குழந்தையாக இருப்பவர்கள், அவர்களோட சிம்டம்ஸ் வச்சுதான் டாக்டர் கிட்ட வரதை வச்சுதான் நம்ம டயக்னோசிஸ் பண்ண முடியும். அதனால எப்பயுமே இது ஒரு எமர்ஜென்சியா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்ம கண்டுபிடிச்சு அது டியூப்ல இருக்கும்போது ஒரு 50 நாள் கரு ஆயிடுறனால ஆல்மோஸ்ட் இட் வில் பி லைக் அன் எமர்ஜென்சி தான். ஸோ 100 இன்சிடென்ஸ் இஸ் 1%. அதாவது 100 பெண்கள் கருத்தரித்தால் அதில் 1 இல்லைன்னா 2 கர்ப்பம் டியூபில் உருவாகிவிடும். ஸோ இப்ப வந்து இருக்கிற பெண்கள் படித்து கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கிறனால அவங்களோட கூட இருந்த பெரியவர்களும் இப்ப வந்து அறியாமை இல்லாமல் நடக்கும் விஷயங்களை தெரிந்துக்கிறனால பொதுவாகவே என்னுடைய இந்த 10 வருட மருத்துவ பிராக்டிஸ்ல 50 நாள் ஆனாவே பேஷண்ட்ஸ் வந்துடுறாங்க. ப்ரீவியஸாலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில டைம் பார்த்திருக்கிறேன், 3 மாசம் வரதில்ல, டாக்டரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எதுக்காக டாக்டரை பார்க்கணும், 4வது மாசம் போய்க்கலான்னு வருவாங்க. அது வந்து வெரி 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 அன்காமன். இப்ப ரீசெண்டா காலேஜ்லயே பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, நிறைய கவுன்சிலர்ஸ் இந்த வேக்சின்ஸ் தடுப்பூசி போடுற மாதிரி இந்த அவேர்னஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கணுங்கிறாங்க. அதுவும் பெரியவர்களும் பல கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறனால 50வது நாள் ஏர்லி பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு செக்அப்க்கு வர்றது 95%. அதனால அந்த ஏர்லியரா வரும்போதே அவங்க செக்அப்க்கு 50th டே வரும்போதே நம்ம இந்த ஹிஸ்டரியை சொல்லிடுவோம், இந்த ரிஸ்க் ஃபேக்டரை சொல்லிடுவோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 60வது நாள் ஸ்கேனுக்கு வாங்க. தாங்க முடியாத வயிறு வலி, ஸ்பாட்டிங், ப்ளீடிங்னா டியூப்ல உருவாகிற வாய்ப்பு இருக்கு, உடனே வந்துருங்க டாக்டர் கிட்ட. அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்க முடியுது. அதனால நம்ம எக்டாபிக் பிரெக்னன்சியை ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்ப ரொம்பவே குறைஞ்சிருக்குது. எக்டாபிக் பிரெக்னன்சில இந்த சிக்கல்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதே ஒரு எமர்ஜென்சி தான். டியூப் ரப்சர், ப்ளீடிங் தான் அவங்களுக்கு சிக்கல். பை சான்ஸ் ஏர்லியரா இப்ப அவங்க 45th டேவே எனக்கு வந்து வயிறு வலிக்குது, ஸ்பாட்டிங் இருக்கு, நாங்க செக்அப்க்கு வர ஃபர்ஸ்ட் டேவே
தென் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். ஸ்கேன் பண்ணா டியூப்ல இருக்கிறத பார்த்துடுறோம். ஸோ அந்த கரு பெருசாகி 8 வாரம் வரைக்கும் வளராம சின்ன சைஸ்லயே நாம வந்து டியூப்ல கரு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறோம். அப்ப வந்து இப்போ ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல ரப்சர் ஆகி அபவுட் டு ரப்சர் வெடிக்கிற சூழலில் வரும்போது இதற்கு ஒரே வைத்தியம் சர்ஜரி, லாப்ரோஸ்கோபி பண்ணி அந்த டியூபை உருவான அந்த பகுதி டியூபை கட் பண்ணி எடுக்கிறது தான். பட் இந்த ஒரு 6-7 வருடங்களாக இந்த நியூவர் ட்ரீட்மெண்ட் வந்ததுல நம்ம ஏர்லியராகவே ஸ்கேன் பண்ணி டியூபை ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி வெடிக்கிற ஃபேஸ்க்கு முன்னாடி சின்ன சைஸ்ல இருக்கும் போதே கண்டுபிடித்து விட்டோம் என்றால் புதிதாக மீத்தோட்ரெக்சேட் என்று ஒரு இன்ஜெக்ஷன், நிறைய மெடிசன்ஸ், லேட்ரசோல், நிறைய மெடிசன்ஸ் வந்திருக்கு. அதை கொடுத்தோம்னா அந்த மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்தா அந்த கரு அந்த நாளுக்கு மேல வளராது, வளராம அது டியூப்லயே அப்படியே மருகிடும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ப்ரீவியஸ் எக்டாபிக்க மருந்துகள் மூலம் குணப்படுத்தி இருக்கிறோம். சர்ஜரி பண்ணி டியூபை எடுக்கல. சர்ஜரி பண்ணி டியூபை எடுத்துட்டோம்னா ஓகே, அந்த சைடு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவங்க கிட்ட நீங்க திருப்பி பிரெக்னென்ட் ஆகும்போது ஆப்போசிட் டியூப்ல எதுவும் ஃபார்ம் ஆயிடக்கூடாது, அதனால 30% ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிடுறோம். பட் இந்த மருந்துகள் மூலமே அந்த டியூப்ல உருவான கருவை கரைக்கும் போது அது கரைந்து சில ஒரு இண்டிவிஜுவலைஸ்ட் ஒரு சில பேஷண்ட்டுக்கு புண்ணு ஆறணும்னா அந்த இடத்துல தழும்பே தெரியாம தெளிவா இருக்கும். சில பேஷண்ட்க்கு லேசான தழும்பு தெரியும். சில பேஷண்ட்க்கு கீலாய்டல் டெண்டன்சின்னு பார்த்தா மொத்தமா திக்கா இருக்கும். அவங்களுக்கு எது எந்த இடத்துல அடிபட்டாலும் அந்த புண் தழும்பு ஆறாம மொத்தமா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த டியூப்ல பதிஞ்ச கரு கரையும் போது அதோட எந்த வடுவும் இல்லாம தெளிவா கரைஞ்சதுன்னா அடுத்த டைம் அந்த டியூப்ல கரு உருவானா கர்ப்பப்பையில வந்து பதிஞ்சுக்கலாம். ஆனா அது கரையும் போது அந்த புண்ணு ஆறும் போது கொஞ்சம் டியூப் சுருங்கிக்கலாம். நார்மலா இருக்கிற அந்த டயமீட்டர் வந்து ஒரு இடத்துல புண்ணு ஆறும் போது அடிபடும் போது லேசா இழுத்துக்கும், லேசா சுருங்கிக்கும். ஸோ அந்த இடத்துல சுருங்கிடுச்சுன்னா அடுத்த டைம் அந்த டியூப்ல ஃபார்ம் ஆகிற கரு அந்த இடத்துலயே பதிஞ்சிடும். அந்த குறுகலான இடத்தை தாண்டி வந்து கர்ப்பப்பையில பதிய முடியாது. ஸோ அதனால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இந்த எக்டாபிக்கு மெடிசன்ஸ் மூலம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம ஒரு 10% 10% சேர்த்தியே ரிஸ்க் சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைமும் நீங்க பிரெக்னென்ட் ஆனா 40th டேவே வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு இல்லை, பட் வி ஷுட் மேக் தெம் அவேர். அவங்களுக்கு இதை பத்தின இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் நாம.